everyone, I am Oviya. Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம 4 விஷயம் பார்க்க போறோம். நம்பர் 1, உங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா புக்ஸ் ரீட் பண்றது எவ்வளவு முக்கியம். இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா பேசணும்னு ட்ரை பண்றீங்கன்னா நீங்க புக்ஸ் ரீட் பண்றப்போ அது எந்தெந்த வகையில ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அண்ட் நம்பர் 2, எல்லாருக்கும் எல்லா ஜான்ரா ஆஃப் புக்ஸும் பிடிக்காது. சில பேருக்கு காமெடி ஸ்டோரிஸ் படிக்க பிடிக்கும், சில பேருக்கு த்ரில்லர் நாவல்ஸ் படிக்க பிடிக்கும், சில பேருக்கு ஃபேண்டசி ஸ்டோரிஸ் படிக்க பிடிக்கும். ஸோ நம்மளோட மூவிஸ் ரெக்கமெண்டேஷன் வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு ஜான்ராக்கும் 1 or 2 பெஸ்ட் புக்ஸை நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஸ்டார்டராக இருந்தீங்கன்னா கூட உங்களால் இந்த புக்ஸை ரீட் பண்ண முடியும், ஏன்னா லாங்குவேஜ் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும். நம்பர் 3, உங்களுக்கு புக்ஸ் படிக்க டைம் இல்லைன்னாலோ இல்லை இப்போ புக்ஸுக்காக காசு ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னாலோ ஃப்ரீயாக நீங்கள் எங்கே புக்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறதையும், நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கப்போ கூட புக்ஸையும் எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம 3rd பாயிண்டில் பார்க்க போகிறோம். என்னோடய பாஸ்ட் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஆப்ஷன் என்னன்னு தெரியும். பட் இதுதான் நீங்கள் என் சேனலில் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோனா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4th and the last பாயிண்ட் என்னென்னா, புக்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் புக்ஸ் படிக்கிறது நல்லதுன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கனாலோ, நான் புக்ஸ் படிக்கணும்னு புக்ஸ் எல்லாம் கூட வாங்கிட்டேன், ஆனால் போய் உட்காந்தா ஒரு 5 மினிட்ஸ் கூட என்னால் ஸ்ட்ரெயிட் படிக்க முடியல, 1 பேஜ் 2 பேஜஸ் கூட படிக்க முடியல அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கனாலோ, அண்ட் புக்ஸ் படிக்கிறத என்னோட ருட்டீன்குள்ளே கொண்டு வர முடியல, அது ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்க முடியல அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்கனாலோ, நானும் அந்த கேட்டகரியிலிருந்து தான் இன்றைக்கி இந்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்கேன். இப்போ என்னால் 30 மினிட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஒரு புக்கை என்னால் படிக்க முடியும்னா நான் ஒரு கிரேட் டிப் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதுதான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோவே ரொம்ப லாங்காக இருந்தது. வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் டு த வீடியோ நவ். ஸோ நம்பர் 1, என் ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஏன் புக்ஸ் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணிக்கிறதுக்குமே 4 விஷயம் முக்கியம். லிசனிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங். ஸோ உங்களோட ரீடிங் எப்படி நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னா, புக்ஸ் படிக்கிறப்ப தான் உங்களால் ரீடிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்கள் புக்ஸ் படிக்கிறப்போ நிறைய நியூ வேர்ட்ஸை லேர்ன் பண்ணிப்பீங்க. அண்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில்ஸ், அந்த சென்டென்ஸை நீங்கள் பார்க்குறப்போ அதில் கிராமர் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் பேசுகிறப்போ இது எல்லாத்தையும் உங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நம்பர் 2, எந்த புக்ஸ் படித்தா என்னோடய ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற எந்த புக்ஸுமே கிராமர் புக்கோ இல்லை ஸ்பீக் இங்கிலீஷ் இன் 30 days அந்த மாதிரி புக்ஸோ கிடையாது. நான் ஒரு ஜான்ராவில் இருக்கிற 1 or 2 பெஸ்ட் புக்ஸை ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு ஸ்டார்டராக இருக்கீங்க, இல்லை இது வரைக்கும் நான் புக்ஸே படித்ததில்லை, இப்போ தான் புக் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றீங்கன்னா, ஸ்டார்ட் வித் காமிக் புக்ஸ். ஏன் காமிக் புக்ஸ்னால், காமிக் புக்ஸில் இல்லஸ்ட்ரேஷன்ஸே ஸ்டோரி சொல்லிடும். நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம் தெரியுமா, நிறைய பிக்சர்ஸ் இருக்கிற மாதிரியான புக்ஸ். அதில் பிக்சர்ஸ் பார்த்தாலே நமக்கு கதை புரிஞ்சிடும், அதில் எழுதியிருக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் வித் காமிக் புக்ஸ். டிங்கிள் டைஜஸ்ட், இல்லை சிண்ட்ரெல்லா ஸ்டோரிஸ், தெனாலிராமன் ஸ்டோரிஸ், பஞ்சதந்திரா ஸ்டோரிஸ், இல்லை நீங்கள் ஜஸ்ட் அமேசான் போயிட்டு காமிக் புக்ஸ் ஃபார் பிகினர்ஸ் இல்லை காமிக் புக்ஸ்ன்னு போட்டாலே உங்களுக்கு நிறைய புக்ஸ் வரும். சில புக்ஸோட ஃபர்ஸ்ட் பேஜை பார்த்தாவே நமக்கு படிக்க தோணும், சில புக்ஸோட டைட்டில் பார்த்தா நமக்கான புக்ஸ் அப்படின்னு தோணும், சில புக்ஸோட ரிவ்யூஸ் பாருங்கள், ரேட்டிங்ஸ் பாருங்கள், அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு என்ன மாதிரியான புக் அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு எந்த புக்ஸ் வாங்கணும்னு தோணுதோ அந்த மாதிரியான புக்ஸை நீங்கள் வாங்கி படிங்க. காமிக் புக்ஸ் ஒரு 50, 60, 100 rupees தான் இருக்கும். அண்ட் அதுவே ஒரு சின்ன புக் தான். அந்த சின்ன புக்குள்ளே சின்ன சின்ன ஸ்டோரிஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் ஒரு ஸ்டோரி படித்தாலே அப்பா ஒரு கதை படிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் அது உங்களை அடுத்தடுத்து கதைகள் படிக்க வைக்கும். ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர், ஸ்டார்ட் வித் காமிக் புக்ஸ். ஸோ நீங்கள் காமிக்ஸ் கொஞ்சம் படிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் போக வேண்டிய ஜான்ரா எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி நாவல்ஸ். ஸோ புக்ஸ் லைக் த்ரில்லர் ஸ்டோரிஸ், சஸ்பென்ஸ் ஸ்டோரிஸ், க்ரைம் ஸ்டோரிஸ், ஹாரர் ஸ்டோரிஸ், டிடெக்டிவ் ஸ்டோரிஸ், இந்த மாதிரியான புக்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எப்படி ராட்சசன் படம் வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து பார்த்தோம், அடுத்து என்னன்னு, அது மாதிரி இந்த புக்ஸை நீங்கள் படிக்கிறப்போ ஃபுல்லாக முடிக்காமல் கீழே வைக்க மாட்டீங்க. யூ வில் பி ஹூக் டு த புக் டில் யூ கம்ப்ளீட் த புக். ஸோ மிஸ்ட்ரி நாவலில் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூஸ்பம்ஸ். உங்களுக்கு அடுத்தென்னு போயிட்டே இருக்கும். இது ஒரு சின்ன புக் தான், சிம்பிள் லாங்குவேஜில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிகினர்னா கூட டெஃபினெட்லி யூ கேன் ரீட் கூஸ்பம்ஸ். ஸோ ட்ரை திஸ் புக். அடுத்து ரொமான்டிக் ஸ்டோரிஸ். யாருக்கு ஒரு நல்ல லவ் ஸ்டோரியை படமாக பார்க்கவோ இல்லை புக்ஸாக படிக்கவோ பிடிக்காது? எல்லாருக்கும் ஒரு பர்ஃபெக்ட் லவ் ஸ்டோரி அவங்களோட லைஃப்பில் இல்லாமல் இருக்கலாம். பட் டெஃபினெட்லி மூவிஸில், புக்ஸில்,
ஹாப்பி எண்டிங் பர்ஃபெக்ட் லவ் ஸ்டோரிஸ் இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறதும் அப்படி ஒரு புக் தான், த ஃபால்ட் இன் ஆர் ஸ்டார்ஸ். என்னோட மூவிஸ் ரெக்கமெண்டேஷன் வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மூவியை நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த மூவி இந்த புக்கை தழுவி எடுத்த படம் தான். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அந்த மூவிஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த புக்கை பற்றி நான் ஷார்ட்டாக சொல்லணுன்னா இதில் 2 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஹேசல் கிரேஸ் அண்ட் அகஸ்டஸ். இவங்க 2 பேருமே டீனேஜர்ஸ் அண்ட் ஆல்சோ கேன்சர் பேஷண்ட்ஸ். இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற லவ் ஸ்டோரி தான் இந்த புக். ஸோ இந்த புக் வந்து டீனேஜர்ஸ்க்கான புக்கானா இல்லை, எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுமே இந்த புக்கை படிக்கலாம். அண்ட் இந்த புக்கை நம்ம படிக்கிறப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட்டோட டெய்லி லைஃப் எப்படி இருக்கும், அவங்க என்னென்னலாம் ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்கோ பண்ணுறாங்க, அண்ட் இப்படி இருக்கிறவங்களை பார்க்குறப்போ நாம் எவ்வளோ பிளெஸ்டாக கிரேட்ஃபுல்லாக இருக்கோம் அப்படிங்கிறதுலாம் நம்மளால் உணர முடியும். அண்ட் ஆல்சோ இது சேட் எண்டிங்காக ஹாப்பி எண்டிங்காக நான் சொல்ல மாட்டேன். ஸோ த ஃபால்ட் இன் ஆர் ஸ்டார்ஸ் இஸ் அ மஸ்ட் ரீட். அண்ட் இஃப் யூ லைக் ஃபேண்டசி ஸ்டோரிஸ், உங்களுக்கே தெரியும் ஹாரி பாட்டர் இஸ் அ மஸ்ட் ரீட். 7 புக்ஸ் இருக்குது ஹாரி பாட்டருக்கு. டெஃபினட்டாக ஹாரி பாட்டர் படிங்க, தென் யூல் பிகம் ஹாரி பாட்டர் ஃபேன். நெக்ஸ்ட் கேட்டகரி ஆட்டோபயோகிராஃபிஸ். ஆட்டோபயோகிராஃபிஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஃபேமஸ் பீப்புள், சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், செலிப்ரிட்டிஸோட வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருப்பாங்க. பர்சனலி எனக்கு ஆட்டோபயோகிராஃபிஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு கொஞ்சம் ட்ரையாக போகிற மாதிரி இருக்கும். அவங்களோட சக்ஸஸ், அவங்க அடுத்து என்ன பண்ணாங்க, எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் நமக்கு பிடிச்சவங்களோட ஆட்டோபயோகிராஃபிஸ் படிக்கிறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்டீவ் ஜாப்ஸோட ஆட்டோபயோகிராஃபி இருக்குது, மகாத்மா காந்தியோட ஆட்டோபயோகிராஃபி இருக்குது, மலாலாவோடது இருக்குது, மிஷேல் ஒபாமாவோடது இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஆட்டோபயோகிராஃபிஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் படிங்க, யூ வில் பி இன்ட்ரெஸ்டட். அடுத்த கேட்டகரி ஃபிக்ஷன். ஃபிக்ஷன்னா ஸ்டோரி புக் தான். ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கை நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். அந்த புக் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஆல்கெமிஸ்ட். இந்த புக் உங்களுக்கு என்ன டீச் பண்ணுன்னா, நமக்கு ஒரு ட்ரீம், ஒரு கோல் இருக்குன்னா நம்ம என்ன வேணால் எக்ஸ்கியூஸ் சொல்லி அதை அச்சீவ் பண்ணாமல் இருக்க முடியும், பட் எல்லா தடைகளையும் மீறி நம்மளால் போய் அச்சீவ் பண்ணவும் முடியும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டோரி மூலியமாக சொல்லியிருப்பாங்க. டெஃபினட்டாக இந்த புக்கை நீங்கள் படித்து முடிக்கிறப்ப அப்படி ஒரு ஹாப்பி ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன புக் ரெக்கமெண்டேஷன்ஸில் நீங்கள் ஒரு புக்கை சூஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி மஸ்ட் ரீட் ஆல்கெமிஸ்ட். அடுத்து, if you want to make money, more money, if you want to learn about money, one must read book என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட். இந்த புக்குக்கு கிரேட் ரிவ்யூஸ் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த புக்கை படிங்க இஃப் யூ வாண்ட் டு மேக் மோர் மனி. நெக்ஸ்ட் அந்த லாஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ். இந்த புக்ஸ் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்காது, பட் நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கரண்ட்டாக என்ன புக் படிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். என்னோட ஹவு டு கெட் ரிட் ஆஃப் ஃபோன் அப்படிங்கிற விலாகில் பார்த்துருந்தீங்கன்னா கூட நான் இந்த புக் படிச்சிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ப்ளீஸ் அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, உங்களுக்கு புக்ஸ் படிக்க டைம் இல்லைன்னா, இல்லை இப்போ புக்ஸ்க்காகலாம் மணி ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறது ரீசனாக இருந்ததுன்னா நீங்கள் ஆடியோ புக்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆடியோ புக்ஸ் ஆர் கிரேட் ஆப்ஷன். முதல்ல ஆடியோ புக்ஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் ஸ்டோரி டெல், ஆடிபிள் இந்த மாதிரியான ஆப்ஸை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் நான் ரெக்கமெண்ட் பண்ண புக்ஸு இன்னும் பல லட்சக்கணக்கான புக்ஸ் அதில் இருக்கும். உங்களுக்கு எந்த புக் வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ப்ளே பண்ணலாம். ஸோ ப்ளே பண்ணால் மோஸ்ட்லி அந்த ஆத்தரே அது படித்து காட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கப்போ கூட அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேலையை பார்க்கலாம். நீங்கள் ஜஸ்ட் லிசன் பண்ணால் போதும், உங்கள் லிசனிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதில் ஸ்பீட் கண்ட்ரோல் கூட உங்களால் பண்ணிக்க முடியும். ஒருவேளை அந்த ஆத்தர் படித்து காட்டுறது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்பீடை கம்மி பண்ணிக்கலாம், ஸ்லோவாக படித்து காட்டுற மாதிரி, இல்லை ஸ்பீடை அதிகமும் படுத்திக்கலாம், ஃபாஸ்ட்டாக படித்து காட்டுற மாதிரி. ஸோ உங்கள் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்பீடை வச்சுக்கலாம். அண்ட் ஸ்டோரி டெல்க்கு பார்த்தீங்கன்னா 30 days ஆஃப் ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. ஆடிபிளுக்கு 90 days ஆஃப் ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. பட் இந்த ஆடிபிள் 90 days ஃப்ரீ ட்ரையலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அமேசான் ப்ரைம் வேணும். அண்ட் அமேசான் ப்ரைம்க்கு 30 days ஆஃப் ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. அமேசான் ப்ரைம்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆடிபிள் 90 days ஃப்ரீ ட்ரையலை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 4 அண்ட் த ஃபைனல் திங் என்னென்னா, இப்போ நான் சொல்ல போகிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி யார் வேணால் புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது புக்ஸ் படிக்கிறதுக்காக மட்டும் இல்லை, இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கனாலும் அது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வாக் போகணுன்னு நினைக்கிறீங்க, அப்படி இல்லைனா ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை மெடிடேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜேர்னல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, புக்ஸ் ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னவாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அது பண்ண முடியும். இந்த டெக்னிக் பேர் என்னென்னா த 10-minute டெக்னிக். இந்த 10-minute டெக்னிக் அப்படிங்கிறது என்னென்னா, ஆக்சுவலி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா எந்திரிச்சு போனால் அந்த விஷயத்தை பண்ணிடுவீங்க.
பட் அதை எந்திரிச்சு போகிறதுக்கு லேசியாக ஃபீல் பண்ணிகிட்டே நம்ம அதை எந்திரிச்சு போய் பண்ணாமல் இருப்போம். நம்ம மைண்ட் வந்து ஐயோ எந்திரிச்சு போகணுமா, அது கஷ்டமான வேலை, இன்றைக்கி போகணுமா, ஏன் இன்றைக்கி பண்ணாமல் இருக்கக்கூடாதா, இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிக்கலாம், இது வேண்டாம், அந்த மாதிரி நம்மளை ஸ்டாப் பண்ணிகிட்டே இருக்கும். பட் ஆக்சுவலி எந்திரிச்சு போயிட்டோம்னா அந்த டாஸ்க்கை நம்ம ஈஸியாக அக்கம்ப்ளிஷ் பண்ணிவிடுவோம். பட் நம்ம மைண்ட் பேச்சு கேட்டு அப்படின்னு நம்ம சம்டைம்ஸ் லேசியாக ஃபீல் பண்ணி அதை பண்ணாமல் விட்டுருவோம். பட் இந்த 10 மினிட் டெக்னிக் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம மைண்டை நம்ம ட்ரிக் பண்ணுறோம். இது ஒரு 10 மினிட்ஸ் தான், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் அப்படின்னு நம்ம மைண்டை ட்ரிக் பண்ணி நம்ம என்ன விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம போய் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரீடிங் புக்ஸ் அப்படின்னா நம்ம மைண்டை வந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் நான் போய் படிக்க போகிறேன், ஒரு செகண்ட் கூட அதிகம் கிடையாது, ஒரு செகண்ட் கம்மி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் நீங்கள் டைமர் செட் பண்ணி கரெக்டாக 10 மினிட்ஸ் படிங்க. உங்களுக்கு அந்த புக் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நீங்கள் 10 மினிட்ஸ் தாண்டியும் படிச்சுட்டே போயிடுவீங்க. அப்படி வேர்ஸ்ட் கேஸ் இல்லைனா என்ன ஆகும், நீங்கள் 10 மினிட்ஸ் படிப்பீங்க. அப்படி டெய்லி 10 மினிட்ஸ் படித்தா கூட போதுமே. ஸோ இந்த 10 மினிட் டெக்னிக் 100% ஒர்க் அவுட் ஆகும். ஸோ டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணுங்கள். இது புக்ஸ் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணால் இந்த 10 மினிட் டெக்னிக்கை அப்ளை பண்ணலாம். ஸோ டெஃபினெட்லி மஸ்ட் ட்ரை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரியே நான் மூவிஸையும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ்க்கு ஏற்ற மாதிரி. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன், ப்ளீஸ் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அண்ட் என்னோட அடுத்த வீடியோ என்னென்னா, உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபியூ யூடியூப் சேனல்ஸ். அண்ட் அந்த வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா ப்ளீஸ் என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் லைக் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா தான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், அவங்களோட சஜஸ்டட் பேஜில் காட்டும். ஸோ நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறப்ப அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு காவ்யா, ஸ்ரீஷா, பிரணவ் அண்ட் ராஜ்குமார். பிகாஸ் நீங்கள் போன வீடியோவில் நான் சொன்ன மாதிரியே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட பேரை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். Until next time, bye.